வங்கி மேலாளரிடம் ஒரு பெண் லோன் கேட்டு வந்தார். மேலாளர் லோன் அப்ளிகேஷனை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு கேட்டார், எதுக்காக பணம் வேணும்? அந்த பெண் பதில் சொன்னார், கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். அடமானமாய் என்ன தருவீங்க? லேசாய் குழப்பத்துடன் கேட்டார். அடமானம்னா என்ன? நீங்க கேக்குற பணத்தோட மதிப்புக்கு சமமாய் ஏதாவது சொத்து கொடுத்தாதான் பேங்க் பணம் கொடுக்கும். அதைத்தான் அடமானம்னு சொல்லுவோம். அந்த பெண் சொன்னாரு, கொஞ்சம் நிலம் இருக்கு, 2 குதிரை இருக்கு, எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். மேலாளர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நிலத்தை அடமானமாக வைத்துக் கொண்டு அவருக்கு பணத்தை லோனாக தர ஏற்பாடு செய்தார். சில மாதங்கள் கழிந்தது. அந்த பெண் மீண்டும் பேங்கிற்கு வந்தார். தன்னுடைய கணக்கு புத்தகங்களை எடுக்கச் சொன்னார். பைசா பாக்கி இல்லாமல் கடன், வட்டி எல்லாவற்றையும் கணக்கு போட்டு செட்டில் செய்தார். மேலாளர் ஆச்சரியத்துடன் கேட்டார், கடன் எல்லாவற்றையும் கட்டியாகிவிட்டது, லாபம் எதுவும் இல்லையா? அந்த பெண் உற்சாகமாய் பதில் சொன்னார், லாபம் நிறைய கிடைச்சது. மேலாளர் ஆர்வத்துடன் கேட்டார், அதையெல்லாம் என்ன செய்தீர்கள்? பொட்டியில போட்டு வச்சிருக்கேன் என்றார் அந்த பெண். மேலாளர் யோசித்தார், இந்த மாச டார்கெட்க்கு சரியான ஆளாக இந்த பெண் கிடைச்சிட்டாள் என்று நினைத்தபடியே, ஏன் நீங்க பணத்தை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமே என்றார். அந்த பெண் கேட்டாரு, டெபாசிட்னா என்ன? மேலாளர் விளக்கமாய் பதில் சொன்னார், நீங்க உங்க பேர்ல ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுல உங்க பணத்தை போட்டு வச்சா உங்க சார்பா பேங்க் உங்க பணத்தை பார்த்துக்கும். உங்களுக்கு எப்ப பணம் தேவையோ அப்பப்ப நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் சற்றே சேரில் சாய்ந்து உட்கார்ந்தபடி கேட்டார், அடமானமாய்